சேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஐந்து கண்டம் தனில் ஆளும் ஆட்சியாவும் அற்று போகும். இருள் சூழும் இடி முழங்கும், கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும். துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை சொல்லட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சத்தமா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1000 நாளை காட்டிலும் அவருடைய பிரகாரத்தில் வருகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் அவருடைய ஆலயத்தின் வாசப்படியில காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் என்று பக்தன் சொல்லுகிறார். அவருடைய சமூகம் இன்பமானது. இந்த நல்ல ஆராதனையில் உங்கள் கூட இருக்கிறது எனக்கு தான் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்காக, உடன் ஊழியர்களுக்காக, அருமையான பாஸ்டர்மாவுக்காக, எல்லா தேவ பிள்ளைகள் ஊழியர்களுக்காக உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ. கும்பிட்டா திரும்பி கும்பிடணும். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான அவங்களுடைய தாயாரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். போன வருஷம் நான் வந்திருந்தா பார்த்துருப்பேன். இல்லை, இந்த வருஷம் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு கனமான தியாகமான இந்த ஊழியத்தில் நான் இருக்கிறது எனக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேகமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களோட பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இது கடைசி கால எழுப்புதலின் நாட்கள். தீவிரமாக தேசத்தில் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற பண்ணுகிற ஒரு கடைசி காலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தேவ மனிதர்களை அந்தந்த காலகட்டத்தில் தேவன் எழுப்பி ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு காலகட்டத்தில் இவான் ராபர்ட்ஸை மூலம் வேல்ஸ் தேசத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுத்து
அந்த தேசத்தின் எழுப்புதல் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் தாக்கத்தை உண்டாக்கி ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுத்தார். அதற்கப்புறம் ஆண்டவர் வில்லியம் சைமூர் என்கிற பரிசுத்தவானை அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் மூலியமா இவான் ராபர்ட்ஸனுடைய வேல்ஸ் தேசத்தின் தாக்கத்தின் நிமித்தம் இந்த தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். இவர் ஒரு ஒற்றக்கண் போதகர். ஒரு ஆப்பிரிக்கா அமெரிக்கா கொலாபரேஷன்ல அவர் பிறந்த தேவ மனிதர். ஏறக்குறைய இவான் ராபர்ட்ஸ் 10 வருஷம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதுக்கப்புறம் ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார். வில்லியம் சைமூர் என்கிற கர்த்தருடைய தாசன் ஏறக்குறைய 14 வருஷம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அந்த எழுப்புதலுக்கு பின்பாகத்தான் பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் உருவாக ஆரம்பித்தது. இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள் ஆண்டவர் சமூகத்திலிருந்து தேசத்தில் புறப்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் ஏஜி சர்ச் ஆஃப் காட் என்று சொல்கிற பல பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் தேவன் உருவாக்குறதற்கு வில்லியம் சைமூரை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு பரிசுத்தவான கர்த்தர் எழுப்பியிருந்தார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வடச்சினாவுக்கு டிராவல் பண்ணின ஜோனத்தான் கோஃபோத் என்கிற ஒரு ஜெர்மன் மிஷனரி 3 வருஷம் வடச்சினால ஜெபித்த ஜெபம் அந்த சைலோ என்கிற ஒரு இடத்துல அதிகாலை 5 மணிக்கு பனி தூவி கொண்டிருந்த போதிலும் குளிர் நேரத்தில் அவர் தியாகத்தோடு ஜெபித்த ஒரு ஜெபம் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை ஜோனத்தான் கோஃபோத் மூலியமாய் கர்த்தர் உண்டாக்கினார். ஜான் வெஸ்லி மூலியமாய் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தந்தார். ஜான் நாட்ஸ் மூலியமாய் செவ்விந்தியர் மத்தியில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். அப்பப்போ அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் தேசத்தில் இந்தியாவில் கர்த்தர் கவனம் செலுத்தி ஆண்டவர் தேவ மனிதர்களை எழுப்பினார். நம்முடைய தேசம் அது தமிழ்நாடு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு தேசம். அல்லேலூயா. அது ரிங்கிள் தொபேவா இருக்கட்டும், ரேக்லாண்ட் ஐயாவா இருக்கட்டும், வாக்கர் ஐயாவா இருக்கட்டும், ரேனியஸ் ஐயாவா இருக்கட்டும், எம்மி கார்மைக்கால் அம்மையாரா இருக்கட்டும், தாவீது ஐயாவா இருக்கட்டும், இப்படி பல தேவ மனிதர்கள், சீகன் பாலா இருக்கட்டும், அதே போல் ஐடா ஸ்கேடர் அம்மாவா இருக்கட்டும், எத்தனையோ பரிசுத்தவான்களை கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு அனுப்பி ஒரு பெரிய எழுப்புதல் அந்தந்த காலகட்டத்தில் தேவன் கொடுத்தார். அந்தந்த நேரத்துக்கு ஒரு பரிசுத்தவான்களை எழுப்பினார். இவான் ராபர்ட்ஸ் மூலியமா கர்த்தர் ஒரு மகிமையை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவான் ராபர்ட்ஸ் 36 வயதிலேயே கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார். கர்த்தருக்குள்ள மரித்துட்டார். அவருடைய ஹிஸ்டரியை போய் வாசிச்சா எவ்வளவு வருஷம் தேவ சமூகத்தில் இரவு 12 மணிலிருந்து அதிகாலை 4:30, சில நேரம் நைட்லேருந்து அதிகாலை 4:30 மரவர் ஜபிச்ச அந்த தேவ மனித கடந்த அந்த எழுப்புதல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வுக்குள்ளாயிட்டார். என்ன காரணம்னா இந்த எழுப்புதலை கொடுத்த அந்த நாட்களுக்கு பின்னாடி அவரை குறித்ததான நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவரை குறித்ததான தவறான செய்திகள் இப்போயாவது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்மளை பற்றி நல்லா செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு நம்மளை வச்சு செய்கிறாங்க. தோத்திரம் செஞ்சுட்டு போட்டு ஒன்றும் குழப்பம் இல்லை. நமக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு சூடும் கிடையாது, சொரணையும் கிடையாது. இருக்கு, நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இப்போவாது இவ்வளோ இருக்கு. அப்போ மீடியாவே கிடையாது, நியூஸ் பேப்பர் தான். அப்படி இருக்கிற பாசஸ் மத்தியில் ஒரு தவறான செய்தி போய் இவான் ராபர்ட்ஸ் அப்படியே ரூம்குள்ளே இருந்து ஐசோலேட்டட் ஆகி அப்படியே பெட்லேயே இருந்து மரிச்சிட்டார். அவருக்கு வெக்கம் அவருக்கு டிப்ரெஷன் எழுப்புதல் உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதர். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு பரிசுத்தவான்களை எழுப்புவார், ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார். இந்த கடைசி கால எழுப்புதல் யாராவது ஒரு நபரை வச்சு கர்த்தர் செய்ய போறது இல்லை. ஒரு ஆளை வச்சா கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரையும் இணைத்து தான் கர்த்தர் எழுப்புதலை தரப்போகிறார். நீங்க கை தட்டுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமென். யாராவது ஒன் மேன் ஆர்மி ஷோ கிடையாது. ஒண்டியா விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனாய் படுத்திருந்தால் சூடுண்டாகுமா, முப்பரிநூல் அறுபடாது. இணைந்து தான் இந்த கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். அதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை தான் நமக்கு அடையாளமா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை தான் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ப்ளூ பிரிண்டே. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான்.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் இது ஜெபத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அற்புதம், அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம். அற்புதம் அல்ல, அபிஷேகம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அற்புதம். சொல்லுங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அடி. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அழைப்பு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அன்பு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதரிசனம். சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறதற்கு என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது, உன்னபலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியாகிய வாக்குத்தத்தம் நிறைவேற நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், போவேனாகில் உங்களுக்காக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் உங்களுக்கு வருவார், அவர் சகல சத்தியத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அப்போ இந்த சத்திய ஆவியானவராகிய வாக்குத்தத்தம் வரணும். நீங்க ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல ஒரே இருதயத்தோட நீங்க காத்திருக்கும் போது இந்த அபிஷேகம் வந்தது. ஒரே ஒரு அபிஷேகம் சபையில கர்த்தர் 3000 பேரை ரட்சித்து கர்த்தர் சபையில சேர்த்து விட்டார். ஒரே ஒரு அபிஷேகம். அப்ப எதுக்கு நம்ம இனி ஜெபிக்கணும்? அதிகமா தேசத்துல ஒரு மனதுக்காக ஜெபிக்கணும், சபையில ஒரு மனதுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்தினுடைய ஒரு மனதுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுடைய ஒரு மனதுக்காக ஜெபிக்கணும். இந்த கடைசி கால எழுப்புதல் வரணும்னா சபை, குடும்பம், தேசம், ஊழியர்கள், திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனம் உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனா பிசாசுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேரவே. உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்களேன். ஆமா, யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினல் 12:12, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துவான், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அவன் பலத்தோட வேலை செய்யணுமோ அவ்வளவு தீவிரமா வேலை செய்வான். அதனாலதான் இந்த கடைசி கால கூடுமானால் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின அநேகர் கூட பின்மாற்றத்துக்கு போய்கொண்டு தவறான நூதன உபதேசத்துக்குள்ள நுழைகிறத நம்ம பார்க்கிறோம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு சத்துரு பாருங்க, இந்த பிரிக்க தான் போராடிக்கிட்டே இருப்பான். பிசாசு என்னைக்காவது பிரிஞ்சிருக்கான்னு பாருங்க, இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு லேகியோன், அவனுக்குள்ள எத்தனை ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு லேகியோன், எத்தனை பிசாசு? 6000 பேய் பாருங்களேன். 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள. ஆச்சரியமா பாருங்க. பிசாசு சண்டையே போடாது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பிசாசு சண்டையே போடாது. ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேய். இயேசு நேரா அந்த பட்டணத்துக்குள்ள, கெதரேன் என்கிற பட்டணத்துக்குள்ள வந்தா, உள்ள நுழைஞ்சவன அந்த பிசாசு வந்து நின்று சொல்லுகிறது, காலம் வருகிறதுக்கு முன்பாக நீர் எங்களை அழிக்க வந்து விட்டீரோ. பிசாசுக்கு கூட தெரியுது, காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை அழிக்க வந்துட்டீரோ. அப்போ ஏசப்பா அப்படி பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஏசப்பாவை போல அநியாயத்துக்கு நல்ல ஒரு உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எங்கள் அக்கா ஒருத்தி மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. தோத்திரம். நீங்கள் எல்லாரும் தட்டுவீங்கன்னு நினச்சேன். ஏசப்பாவை போல அநியாயத்துக்கு நல்ல ஒரு உலகத்தில் யாரும் கிடையாது. ஹலோ சென்னை, வட சென்னை, கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் காட். ஏன் நான் சொல்றேன் கேளுங்களேன். இயேசு உள்ள போன உடனே அது பேசுது. பேசின உடனே ஏசப்பா உடனே வாட் யூ வாண்ட்னு கேட்கிறாரு பாருங்க. இல்ல பிசாசிட்ட கூட ஏசப்பா பிரேயர் ரெக்வெஸ்ட் வாங்குறவர் இல்ல, நம்மகிட்டையும் வாங்குறாரு, பேய்ட்டையும் வாங்குறாரு. இல்லை நம்மளும் ஒரு பேப்பர் எடுத்து எங்களுக்கு இந்த வியாதி பிரச்சனை எழுதி கொடுக்குறோம். பிசாசும் பேப்பர் எடுத்து வேகமாக எழுதி கொடுக்குது பாருங்க. எந்த கேட்டகரியில் நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. தோத்திரம். அதை கூப்பிட்டு சொல்றாரு, வாட் யூ வாண்ட். உடனே பிசாசு வேக வேகமாக எழுதுது, எங்களை இந்த பண்ணி கூட்டத்துக்குள்ளே கொஞ்சம் அனுப்புங்கன்னு. ஏசப்பா வாங்கி படிச்சுட்டு ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு சீலை போட்டு அனுப்பி விட்டு எல்லா பேயும் எங்கே அனுப்பிட்டாரு? எங்கே
பன்னி கூட்டத்துக்குள்ள மேட்ல பன்னி மேஞ்சிட்டு இருக்கு. எத்தனை பன்னி? 2000 பன்னி. இங்க இருக்கிறது 6000 பேய். அப்போ 2000 பன்னிக்குள்ள 6000 பேய் எப்படி போயிருக்கும்? எங்க இப்போ தப்பா கணக்கு சொல்லாதப்பா. முன்னாடி உட்காந்துட்டு தோத்திரம். அட்லீஸ்ட் ஒரு பன்னிக்குள்ள எத்தனை பேய்? நீங்க கரெக்ட். எனக்கு மேக்ஸ்ல வீக். நீங்க என் கூட கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க. அப்போ ஒரு பன்னிக்குள்ள 3 பேய் போயிட்டு, பன்னிக்குள்ள பேய் போனதுதான் தாமதம் பாருங்க. பன்னியெல்லாம் மேட்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த பன்னி உள்ள பேய் வந்த உடனே மேல இருந்து விழுந்து பொத்துன்னு தற்கொலை பண்ணிருச்சு. ஏன்னா பன்னிக்கு கூட தெரியுது நமக்குள்ள பேய் வந்துட்டுன்னு. ஆனா மனுஷனுக்குள்ள 6000 பேய். என்னைக்காவது தற்கொலை பண்ணானா பாருங்க. பக்கத்துல கேளுங்க. வாட் அபௌட் யூன்னு கேளுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள அவ்வளவு பேய் இருக்கும். ஆனா ஒண்ணு இல்லை, பன்னிக்கு கூட தெரியுது நமக்குள்ள பேய் வந்துருச்சு. பன்னிகள் ஒரு நாள் பிரிஞ்சிருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகத்துக்குள்ள அவ்வளவு பிரிவினைகள் போராட்டம் இருக்கு. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். 3000 பேரை சபைக்குள்ளே கொண்டு வந்தது. 3ஆம் அதிகாரம் அற்புதம். எல்லாரும் அபிஷேகத்தை பெற்ற உடனே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், சுய திருப்தி. ஆனா 2 பேருக்கு மாத்திரம் பாருங்க, ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டு போனான். ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டு போனான். போனதுதான் தாமதம். 40 வருஷம் நடக்க முடியாத ஒரு சப்பானியை கர்த்தர் முடியாதவைகளை முடிய பண்ணி இருக்கிறார் பாருங்க. ஒரு அற்புதம். என்னைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே கூடாது. சுய திருப்தி. ஜபம் பண்ணிட்டோம்னா நல்லா ஜெபிச்சிட்டோம் வரக்கூடாது. 12 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டோம் வரக்கூடாது. பைபிளை வாசிச்சிட்டோம் வரக்கூடாது. ஊழியம் செஞ்சிட்டோம் வரவே கூடாது. இன்னும் அடுத்ததுக்கு ஜெபிக்கணும், அடுத்ததுக்கு முன்னேறணும். அதுக்கு கோ ஃபார்வர்ட் முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்படி அவர்கள் போனதுனால தான் கர்த்தர் முடியாத ஒரு மனுஷனை அற்புதங்களை செய்து ஒரே நேரத்தில் 5000 பேரை கர்த்தர் ரட்சித்தா. இனி சபையில கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடக்கணும். உங்க ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் செய்யணும். 5ஆம் அதிகாரம் அடி விழுகிறது. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அனனியா சப்பிரால் ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அடி விழுந்த போது அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு அநேகர் கர்த்தர் பக்கம் விசுவாசத்தோடு சேர்ந்தார்கள், அதிகமாய் சேர்ந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் கர்த்தர் பக்கம் சேர்ந்தார்கள். அப்படின்னா என்ன? அப்போஸ்தலர்களை குறித்த, ஊழியர்களை குறித்த பயம், சபையை குறித்த பயம், சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியவும் இனி வரணும். இனி சபையை குறித்த பயம், பரிசுத்தவான்களை குறித்த பயம், அப்போஸ்தலர்களை குறித்த பயம், இனி பட்டணங்களிலே தேசங்களிலே எல்லா இடங்களிலும் சபையை குறித்த ஒரு பயம், ஊழியக்காரனை குறித்த ஒரு பயம் வரணும். அல்லேலூயா. வரணும்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஜெபித்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள், அப்படி ஒரு ஜீவியம் வரணும். 6ஆம் அதிகாரம் அழைப்பு. அவர்கள் அப்போஸ்தலர்கள் அழைப்பை சரி செஞ்சுட்டு சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் வேதவசனத்தை போதிப்பதுமே அல்லாமல் வேற ஒரு காரியத்திலும் எங்களுக்கு தலையிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் என்பவர் தேவையில்லாத அலுவல்களில் சிக்கிக்கொள்ளவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத அலுவல்களில் சிக்கிக் கொள்ளுகிற இன்னைக்கு கடைசி காலம் ஆயிற்று. கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்கிறவங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு சபையில கொடுத்த என்னென்ன அழைப்போ அதுல மாத்திரம்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர, எப்படி 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல யோனத்தான் யுத்தத்துக்கு புறப்பட்டு போன போது அவனுடைய ஆயுததாரி பின்பாகவே வருகிறான். அவன் சேனுக்கும் போசேசுக்கும் நடுவே இருக்கிற செங்குத்தான மலைகளிலே கைகளையும் கால்களையும் வைத்து தவண்டு மேலே ஏறி போகும்போது அவன் ஆயுததாரி சொல்லுகிறான், யோனத்தானை பார்த்து, உம்முடைய மனதின்படி எல்லாம் செய்யும், நான் உம்மோட கூட இருக்கிறேன் என்று பின்பாகவே வந்தான். கர்த்தர் யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. போசேஸ் என்பது முட்கள் உள்ள இந்த அர்த்தம், சேனே என்பது பளபளப்பு. அங்க ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் நடுவே நின்ற ஊழியக்காரன் கர்த்தருடைய சமூகத்தில் போன ஆயுததாரி பின்பாக வந்து கொண்டே இருந்தான். இந்த கடைசி காலத்துல சபை அதுல கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு என்ன அழைப்போ அந்த அழைப்பை பிடிச்சிட்டு ஊழியக்காரன் பின்னாடி ஓடிரணும்.
அப்பந்தான் கர்த்தர் எழுப்புதலை தருவா. 7ஆம் அதிகாரம் அன்பு. ஸ்தேவானுடைய அன்பு இரத்த சாட்சியாய் மரிக்க தன்னை அர்ப்பணித்தான். தேவனுடைய அன்பு 8ஆம் அதிகாரத்தில் சபை எங்கும் போய் சிதறி அறிவித்தது. அரண்மனைக்குள்ள கூட ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறாரு. ஏசப்பாவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஏசப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் லவ் பண்றீங்க? அல்லேலூயா. நல்லா கை உயர்த்தி. இவ்வளவு பேரா ஏசப்பாவை நேசிக்கிறீங்க? பிரைஸ் காட். ஜனவரி 2024 வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் இத்தனாம் தேதி வரைக்கும் 4 மாசம் முடிய போகுது. 5ஆம் மாசத்துக்குள்ள போறோம். ஒரு ஆத்மாவை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தி இந்த சபைக்குள்ள இந்த 4 மாசத்துல கொண்டு வந்தேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க. One, 2, 3, 4, 5, 6, 7. ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறீங்களா? அப்படியா? நேசிக்கிறீங்களான்னு? ஹலோ, நேசிக்கிறீங்களா? உண்மையாவா? நேசிச்சிங்கன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களே. இந்த 4 மாசத்துல 4 ஆத்துமால கொண்டு வந்திருப்பீங்க. சபை போதாதே, இன்னும் பெருசாக்கணும். ஆமென். அன்பு வந்துட்டுன்னா அறிவிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். சும்மா இருக்க முடியாது. T.L. Osborn என்கிற ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்றாரு, வாரத்தில் ஒரு நாள் தான் புல்பீட்டு ஸ்டேஜில் ஆராதனையில் இருக்கணும், மீதி 6 நாள் தெருவுக்கு போகணுன்றாரு. எங்க போகணும்? தெருவுக்கு. 2000 ஆண்டுகளாகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தில் மாய்ந்து மடிகின்றதே. 2000 ஆண்டுகளாகியும் என் சென்னை இயேசுவை அறியலையே. ஆமென். அன்பு குற ஆலை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அன்பு குற ஆலை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோம், அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோம், அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. அல்லேலூயா. ஏசப்பாவை நேசிச்சா என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆமென். நான் இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் பேர் செல்வ கார்த்திகேயன். நான் வாரத்தில் 6 நாள் குடிப்பேன். காலேஜுக்கு போகும்போதே கத்தியோடு தான் என் வாழ்க்கை இருந்தது. துன்மார்க்கமாக தான் என் ஜீவியமே இருந்தது. ஆனால் பெரிய போலீஸாக IPS மாறணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காலேஜ் BBA, ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் ரவுடிசம், ஒரு பக்கம் கராத்தே கிளாஸ், ஒரு பக்கம் ஜிம்மு, ஒரு பக்கம் இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. என்னைக்கு இயேசு என்னை தேடி வந்தாரோ, என்னைக்கு என்னை இயேசு ரட்சித்தாரோ, அவருடைய பிள்ளையா மாத்தினாரோ, அவருடைய அன்புனால நிரப்பப்பட்டேனோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்துமாட்ட கூட இயேசுவை பற்றி சொல்லாமல் என் படுக்கைக்கு நான் போனதே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்படி ஏசப்பா நேசிக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த கடைசி கால எழுப்புதல்ல தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்பணும், தேசத்துல ஒரு மகிமை வெளிப்படணும்னா என்ன செய்யணும்? சொல்லணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லணும். அடுத்த வாரம் அநேகரை கூட்டு வரணும். அடுத்த மாசம் சபை குலுங்கணும். அடுத்த வருஷம் சபை 2 மடங்கு பெருகணும். நல்லா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இனி சபையில கர்த்தர் தான் ஆத்துமாக்களை சேர்ப்பா. ஆனா ஊழியம் செய்ய வேண்டியது யார் வேலை?
பக்கத்தில் பேசும். 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. சவுல் தன்னை பவுலா அர்ப்பணிச்சான். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, சபை பக்தி விருத்தி அடைந்து சமாதானம் பெற்று பயபக்தியோடு ஆறுதலோடு சபை வளர்ந்து பெருகிட்டு. சர்ச் growth இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் growth. ஆவிக்குரிய மாற்றம் நடக்குது எப்போ? ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பு. அவன் அர்ப்பணித்து தீவிரமே இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே அப்போ ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வரும்? ஒன் டே ப்ராசஸிங் இல்லை, டெய்லி மாறணும், டெய்லி அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் அர்ப்பணிச்சிட்டேன், ஒரு நாள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன், கிடையவே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை மாதிரி பொல்லாதது உலகத்திலே ஒன்றும் கிடையாது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், நன்மை செய்கிறது வாசமா இருந்தாலும் தீமையை செய்து விடுகிறேன், நியாயப்பிரமாண நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமை எனக்குள்ளே போராடுகிறது. பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கிறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்கிறேன், இது தப்புன்னு தெரியுது, மீண்டும் மீண்டும் இந்த பாவம் வருகிறது. யார் இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார்? தினந்தோறும் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் எனக்குள்ள அப்படி ஒரு போராட்டம் இருந்தது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுதல் நிமித்தம் என்னை நானே பெருமை பாராட்டி மேன்மை பாராட்டாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு மாம்சத்தில் பெருமை வருது, பாவம் போராடுது, பாவ பிரமாணம் நியாயப்பிரமாணம் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன நான் டெய்லி ஒப்பு கொடுக்கிறேன், நான் தினந்தோறும் நான் சாகுறேன், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன், தினந்தோறும் சாகுறேன். பவுல் சொன்ன வார்த்தை என்ன? தினந்தோறும். தூத்துக்குடி பக்கம், திருநெல்வேலி பக்கம், கயத்தார் பக்கம் என்ன சொல்லுவாங்க? சாகுறேன் இப்படிலாம் சுத்தமாக பேச மாட்டாங்க. சவுத் சைடு பார்த்துருக்கீங்களா? இங்கே நீங்கள் சென்னையில் வேறு மாதிரி பேசுவீங்க. என்ன சென்னையில் எப்படி பேசுவீங்க? என்ன கண்ணு உள்ளெல்லாம் கலீஜி அப்படி பேசுவீங்களா? என்ன தூத்துக்குடி சவுத் சைடு எப்படி பேசுவாங்க தெரியுமா? இந்த சாகுறேன் அப்படின்னா, ஆமாம், பக்கத்தில் ஆள் கை பிடிங்க, பிடிங்க, இன்னைக்கு செத்தியான்னு கேளுங்க. டெய்லி சாகணும், இன்னைக்கு செத்துறணும். ஆமா. கேத்தரின் குல்மேன் எத்தனை பேருக்கு தெரியும்? கேத்தரின் குல்மேன் வென்னிகின் அந்த அம்மா மூலியமாக தான் ரசிக்கப்பட்டார். கேத்தரின் குல்மேன். இந்த கேத்தரின் குல்மேன் அம்மா ஸ்டேஜில் வந்து நின்னாலே கர்த்தருடைய மகிமை அப்படி வெளிப்பட்டும், அப்படியே அற்புத அடையாளம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, பிஃபோர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு, நான் மேடைக்கு வருகிறதற்கு முன்பாக நான் என் அறையில் 1000 முறை சாகிறேன் அப்படின்றாங்க. ஒரு மேடை கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரூமில் போய் எத்தனை முறை சாகுறாங்களாம்? 1000 முறை. அர்ப்பணிக்கணும், டெய்லி சாக ஒப்பு கொடுக்கணும். அப்பந்தான் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், திவ்ய சுபாவம் வரும். 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு, சுபாவ மாற்றம் வருது. 10ஆம் அதிகாரம் அதரிசனம். பேதுருவுக்கு சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறாரு, சாப்பிட மனதா இருக்கு, சாப்பாடு ஆகாரம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசை, சரீரம், விருப்பம், வாசம் எல்லாம் சாப்பாட்டுக்கு மேலே இருக்கு. ஆனாலும் சாப்பிட மனதா இருந்தாலும் அந்த ஆகாரம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, இன்னும் ஆயத்தமாய் கையில் வரலை. ஆனால் ஆயத்தமாய் கொண்டிருக்கையில் அவரோ மேல் வீட்டறைக்கு ஏறினார். துப்பட்டி இறங்கியது, அடித்து புசின்னு ஒரு சத்தம் கேட்டது. தீட்டானதை புசிப்பது எப்படி ஆண்டவரே என்று கேட்டேன். நான் தீட்டா நினைக்காததை நீ ஏன்பா தீட்டு நினைக்கிறேன்னு சொல்லி அப்பொழுது கர்த்தர் அனுப்பின தேவ மனிதர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்நியரும் பரதேசிகளும் வாக்குத்தத்தத்துக்கு புறம்பாயிருந்த நமக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் அங்கதான் வந்தது. ஆமீன் சொல்லுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவை, அன்பு கூர்ந்தவை, கண் காண காது கேட்க இருதயத்தில் தோன்ற முடியாம இருக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உலக தோட்டத்துக்கு முன்பாக தேவர் நிர்ணயித்த
நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததுமே இல்லை. ஆனால் நமக்கு விரும்புறது, நம்ம எதிர்பார்க்கிறது ஆயத்தமாய் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக பரலோகம் எழுப்புதலுக்காக ஆயத்தமாய் விட்டது. உங்களுக்காக சில துப்பட்டியை கர்த்தர் இறங்க பண்ணுகிற காலம் வந்திருக்கிறது. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் உட்காந்துட்டே போராடி ஜெபம் பண்ணலாமா? நல்லா ஜெபிக்கணும். வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி. நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்ஜின் ஒன்று இருக்குது, இன்னொன்று செல்ஃப் மோட்டர்னு ஒன்று உண்டு. செல்ஃப் மோட்ரு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மெயின் இன்ஜினோட கனெக்ட் ஆகி அது ஸ்டார்ட் ஆகும். நம்மளை துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண அந்நிய பாஷை ஆவியில நிரம்ப நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணாதான் மெயின் இன்ஜின் ஆகிய பரிசுத்த ஆவியானவரோட கனெக்ட் ஆகி ஆவியில கத்த நம்மளை நடத்த ஆரம்பிப்பா. நீங்கள் ஆவியானவருக்காக வெயிட் பண்ணக்கூடாது. உங்களை நீங்கள் முதல்ல ஸ்தோத்திரத்துக்கு உங்கள் சரீரம் ஆவி ஆத்மாவை விட்டு கொடுக்க கண்களை மூடுவோம், கைகளை தட்டுவோம், வாயை திறப்போம், அந்நிய பாஷை பேசுவோம். பேசுகிறவர்கள் நவமான பாஷைகளோடு எங்க திருச்சபையில் எழுப்புதலை கத்த தரணும், அபிஷேகம் ஊற்றப்படணும், அற்புத அடையாளங்கள் நடக்கணும். சபையை குறித்த பயம், ஊழியர்களை குறித்த பயம் வரணும். அர்ப்பணிப்பு அழைப்பு சரி செய்யப்படணும். சீஷர்கள் எழும்பணும். அன்பின் நிமித்தம் அறிவிக்க புறப்பட்ட சபை வெளியே போகணும். இனி நான் போவேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஆவிக்குரிய மாற்றம், கேரக்டர் மாற்றம் வருவதாக, திவ்ய சுபாவம் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு இந்த கடைசி கால எழுப்புதல் ஆவியானவர் கிரியை செய்வீராக. அதரிசனங்கள் தவையில வெளிப்படட்டும். ஆண்டவரே, அந்நியரும் பரதேசியுமா இருந்த எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது, வாக்குத்தத்தம் வந்தது. இப்படிப்பட்ட தேசத்துல, எங்க பட்டணத்துல எங்களை போல எத்தனையோ பேர் உண்டு. எங்களை புறஜாதிகளில் இருந்து, கர்த்தருக்கு அறியாத ஜாதிகள் ஜனத்திலிடத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டு ரட்சித்தீரே. எங்க பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமை வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனம் சபையில வருவதாக, திருப்தி அடையாமல் தொடர்ந்து ஓட கிருபை செய்வீராக. தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, 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 பிரசன்னம் எங்கள் சபை ஆட்கொள்ளட்டும். இந்த கடைசி கால எழுப்புதலை எங்க திருச்சபையில போடுவீராக. கடைசி கால எழுப்புதலை எல்லாரும் இணைத்து ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவீராக. மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆமென். லேவியராக 9ஆம் அதிகாரம் 3-6 வசனத்தை வாசித்தா ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இந்த பலிகள் எல்லாம் பழுதற்றதுமாய் தேவ சந்நிதியின் முன்பு நான் சொன்ன கட்டளைகளின் பிரகாரம் நீ கீழ்ப்படிந்து செய்யும் போது மகிமை காணப்படும். ஆனால் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மோசேயும் ஆரோனும் இதை செய்து முடித்த பின்பு ஜனங்களை கூடாரத்திலிருந்து வெளியே வளர்ந்து ஆசீர்வதித்த போது மகிமை காணப்பட்டது. சிலதை செஞ்சாதான் மகிமை காணப்பட்டோம். சிலது வெளிப்படணும்னா சில காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும், தொடர்ந்து போராடணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னதை வச்சு தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்துக்கு நேராக திருப்பலாம். வேகமாக நான் ஆண்டோடைய வசனத்தை உங்களோட பேச போகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தினுடைய பின் பகுதி இப்படி சொல்லுகிறாது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்பதாக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார். மோசேட்ட சொல்லும் போது
சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் சொன்னதாக அனுப்பினேன் என்று நீ அவர்களுக்கு போய் சொல்லுன்னு சொல்லி தன்னுடைய நாமத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலிசா அங்கே பிடித்து அடித்தான் என்று வேதம் சொல்லுகிறார். எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன். நம்முடைய ஆண்டவர் பல தேவன் என்ற முறையில் நமக்கு கர்த்தர் தரிசனமாயிருக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆகாருக்கு நீர் என்னை காண்கிற தேவன், வனாந்தரத்தில் என்னை கண்டவர் கண்டார், என் உபத்திரவத்தை காண்கிற தேவன். நம்மை காண்கிற ஆண்டவர், நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். இந்த பகல் வேளையில திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். எப்படி நடக்க பண்ணுவாரா? நல்லா இருக்குல்ல? இதை கேட்கும் போதே இன்பமா இருக்கு பாருங்க. நிமிர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் கூனி குறுகி விட மாட்டேன், உன்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டேன், உன்னை தலை குனிய விட மாட்டேன், உன்னை ஒடுக்க விட மாட்டேன், உன்னை இந்த தேசத்துல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ, எந்த இடத்துல கூனி குறுகினியோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீங்களோ, ஆண்டவர் இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யார் முன்பாக வெட்கப்பட்டீங்களோ, யார் முன்பாக அவமானப்பட்டீங்களோ, யார் முன்பாக கண்ணீர் விட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அப்படி சொல்லுகிறது, எங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி இருந்தா, ஆலயத்துல தான் இருந்தா. காணிக்க தெரியும், பலி தெரியும், ஆராதனை தெரியும், தசம பாகம் தெரியும், ஆராதனையின் ஒழுங்குமுறை எல்லாம் தெரியும். ஆனா எவ்வளவே நிமிர முடியல. இயேசு அவளை கண்டு அழைத்து கையை வைத்த போது அவள் துள்ளி குதித்து நிமிர்ந்து நடந்து தேவனை துதித்தா. இந்த ஆலயத்திலும் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், எவ்வளவே நிமிர முடியாத, இன்னும் கொஞ்சம் கூட நிமிர முடியல பாஸ்டர், இன்னும் எழும்பலாம் நினைக்கிற முடியல, இந்த வருஷம் அது எழும்பிடலாம் நினைச்ச முடியல, படிப்பில எழும்பிடலாம், வியாபாரத்தில் எழும்பிடலாம், ஊழியத்தில் எழும்பிடலாம், என் குடும்ப வாழ்க்கையில எழும்பிடலாம், எனக்கு கர்த்தர் பிள்ளைய தருவார், இந்த வருஷம் அது என் மாமியாருக்கு முன்னாடி கம்பீரமா நிற்க கர்த்தர் என்ன பண்ணுவார் என்று நினைத்தேன், இன்னும் முடியலன்னு போராடுகிறதா? இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு வரும்போது சரீர மீட்பாகிய இந்த மீட்பை நீங்க அவரை பார்க்கும்போது உங்களை தலை நிமிர்ந்து பாருங்கன்றார் ஆண்டவர். அவர் வரும்போது எப்படி நம்மளை பார்க்க வைப்பாராம்? அப்படி தலை நிமிர்ந்து நம்மளை பார்க்க வைப்பாராம். அவர் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கூனி குறுகி அல்ல, குத்தினவர்கள் தான் அப்படி நிற்பார்கள். கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் தலை குனிய விடவே மாட்டார். அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? செய்வார்னு. அவர் நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாரு? நம்மளை நிமிர பண்ணாம வேற யாரை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரு? ஹல்லேலூயா. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23-24 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நீ ஆசரிப்பு கூடாரத்துக்கு 48 சீத்திம் பலகைகளினாலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு நீ மதில்களை எழுப்புவாயாக. அங்கே வைக்கப்பட்ட சிங்கங்கள் நிமிர்ந்து நிற்கிற சிங்கங்களாய் இருப்பதாக. எல்லாமே நிமிர்ந்து 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 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. சீத்தி மரம், எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் வளைஞ்சி நிற்கும். ஆனால் சீத்தி மரம் தான் நேராக நிமிர்ந்து அப்படியே நிற்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற மதில் 48 பலகையும் நிமிர்ந்து தான் நிற்கணும். அங்கே வைக்கிற சிங்கம் கூட நிமிர்ந்து தான் இருக்கணும் என்பதாக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆலயத்துக்கு தூணா இருக்கிற மதிலா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிமிர்ந்து தான் வைப்பா, நிமிரதான் பண்ணுவா, கொம்ப உயர்த்துவா. அல்லேலூயா, ஆமென். நம்மளை நிமிர பண்ணுகிறவன். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஆபிரகாம கர்த்தர் அழைத்தார். தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டுட்டு நீ போப்பான்னாரு. புறப்பட்டு போனார். போகும்போது வெறும் கையோட போனார் இல்லை. தாத்தா தேராகூருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு தான் போனாருன்னு அது என் 12:5 இருக்குது. எல்லாம் ஆசீர்வாதத்தோடு தான் போகிறாரு, வெறும் கையோடலாம் போகல. ஆனால் புறப்பட்டு போகிறாரு. கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுறார், சீமான கர்த்தர் மாத்துறார். ஈசாக்கு எப்படி? ஈசாக்கு தேராக ஆசீர்வாதம், அப்பா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போறார். பஞ்சதேசத்தில் விதைக்கிறார், 100 மடங்கு பலனை பெறுகிறார், வர வர விருத்தி அடைகிறார், மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். ரெகபோத்தை கொடுத்து பழுகி பெருகும்படி தேவன் அவருக்கு இடம் உண்டாக்குகிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து பிளஸ் பண்றார். ஆனா யாக்கோபின் ஆசீர்வாதம் எப்படி? அப்பா ஆசீர்வாதமும் இல்லை, தாத்தா ஆசீர்வாதமும் இல்லை, பூட்ட ஆசீர்வாதமும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. கொண்டு போனதையும் ஏசா விரட்டி வந்து எல்லாத்தையும் அபகரித்து கொண்டான். ஆனால் கையில் இருந்தது கோல், கையில் இருந்தது கொஞ்சம் எண்ணெய். கோலும் தடியோட புறப்பட்டு போகிறான். ஆதியாம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து நித்திரை பண்ணும்போது ஒரு தரிசனத்தை பார்க்குறான். வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் இறங்கி ஏறுகிற இடமா இருக்கிறது. வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உங்க முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் சொல்லுகிறார். நித்திரை தெளிந்து எழுந்து பார்த்தான். இது கர்த்தருடைய வீடு, இது வானத்தின் வாசல். கல்லை எடுத்து அதில் தண்ணியும் எண்ணெயும் ஊற்றி வார்த்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி நான் நிறுத்தின கல் உமக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொண்டு கோலும் தடியோடு புறப்பட்டு பதான் அராமில் இருந்து போனார். ஆனா பதான் அராமில் இருந்து கோலும் தடியோடு புறப்பட்டு போனவன 32ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்களின் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் திரும்பி வந்து கம்பீரமாய் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம அப்பா எப்போதும் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். தாவீது அவங்க அப்பா ஈசாய் வந்து காட்டில் விட்டிருந்தார். ஒரு விஷ கரடி, ஒரு விஷ சிங்கம், கரடியின் கைக்கும் சிங்கங்களின் கைக்கும் கர்த்தர் என்ன தப்புவித்தார்னு சொன்னா அவங்க அப்பா தான் வாலண்டியரா விட்டிருந்தார். 8ஆம் குமாரனா இருந்த தாவீதை கர்த்தர் 7ஆம் குமாரனாய் மாத்தி, வேதம் சொல்லுகிறது 7ஆம் குமாரனாகிய தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி காட்டில் இருந்து அப்பாவே சாகட்டும்னு ஒப்பு கொடுத்திருந்த மனுஷனை கர்த்தர் காட்டில் போய் தீர்க்கதரிசி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலில் ராஜாவாய், ஆசாரியனாய், ஆண்டவர் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாய் 3 வித அபிஷேகத்தை கொடுத்து முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவனை சமஸ்த இஸ்ரவேலிலும் ராஜாவாய் அவனை மேன்மைப்படுத்தி தலையை நிமிர பண்ணினா. எரிகோ பட்டணத்தில் ராகாப் என்னும் வேசி எரிகோவின் மதில் மீது இருந்தா. ஆனால் அவளை மறைத்து வேவு பார்க்கிற 2 பேரை ஒளித்து வைத்தால். ராஜா போய் அனுப்பி அவர்களை பிடித்து வர சொன்னபோது அவள் ஒளித்து வைத்தால். நீங்கள் வரும்போது என்ன நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள், என் தகப்பன் வீட்டை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி விட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் சொல்றான், நீங்க எகிப்தை விட்டு செங்கடலை கடக்கும் போதே எங்களுடைய ராஜாவின் இருதயெல்லாம் கரைந்து போயிற்று. நீங்க வாங்க, எப்போ உங்க தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பேன் என்று எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி அவள் அவர் 2 பேரிடத்தில் சொன்னபோது சிகப்பு நூலை கட்டி வைத்து அடையாளத்து நிமித்தம் அவளை மீட்டு கொண்டா. ராஜா ராகா வேசிய கொலை செய்ய முடிவு பண்ணின காலம். ஆனா மதில் மீது இருந்து அவள் மரிப்பாள் என்று ராஜா நினைத்தா. ஆனால் மதில்ல இருந்து ராஜா மரிக்கிறதை அவள் கண்கள் கண்டது. ராகாப்பின் வேசியின் சந்ததியில இயேசுவை புறப்பட பண்ணி கர்த்தர் தலையை நிமிர பண்ணினா.
உங்களை முடிக்கலான்னு உலகம் யோசிக்கலாம், உங்களை ஒன்னெல்லாம் ஆக்கலான்னு சத்துரு போராடலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். எப்படி நிமிர்ந்து நடக்க பண்ணுவா? லேவியராம் 26:13 பார்த்தீங்கன்னா, நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். எதை முறிப்பாராம்? நுகத்தடிய. நுகம் நுகம் ஒரு அடிமைத்தனம், ஒரு சிறையிருப்பு. அதை முறிப்பேன், அப்புறம்தான் நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். பைபிளில் ஏசாயா 9:4 மீதியானியரின் நுகம் என்று இருக்கிறது. இப்போ வாசித்த லேவியராம் 26:13 எகிப்தின் நுகம் என்று இருக்கிறது. ஏசாயா 10:27 நீங்க வாசித்தீங்கன்னா சீரியரின் நுகம் என்று இருக்கிறது. எரேமியா 28:14 நீங்கள் வாசித்தீங்கன்னா இருப்பு நுகம், பாதகத்தின் நுகம், பாபிலோனின் நுகம், புலம்பல் 1:14 இருக்கிறது. இப்படி பல நுகங்கள் பைபிள் இருக்கு. அசீரியர் நுகம், சீரியர் நுகம், பெலிஸ்தியர் நுகம், பாபிலோனின் நுகம், இருப்பு நுகம், பாதகத்தின் நுகம் என்பதாக. பதான் அரான் என்று சொன்னால் பாடுகள், உபத்திரவம், போராட்டம், நுகம் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து புறப்பட்டு போனா கர்த்தர் 2 பரிவாரங்கள். ராகா பேசிக்கு பாடு, கொலை செய்ய போறன்ற ஒரு நுகம். ஆனா கர்த்தர் அவளை விடுவித்து தலை நிமிர்ந்து பண்ணினா. தாவீதுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருந்தது, நுகம். ஆனா கர்த்தர் அவனை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினா. நம்மையும் கர்த்தர் நுகத்தை முறிச்சு தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. ஆமென். நம்மளே சில நேரம் நம்ம பாடுகளுக்கு உட்படுத்தி கொள்ளுகிறதற்கு, நுகம், பாடுகள், உபத்திரம், பாவங்கள் சில நேரம் நம்மளே சில நேரம் வாலண்டியராக உட்படுத்தி கொள்ளலாம். யாக்கோபு 1 அவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. இது நம்மளே வாலண்டியரா ஆட்டோமேட்டிக்கா போய் இழுத்து கொள்றது. சில பாவங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இச்சை நிமித்தம் வர்ற காரியம். ரெண்டாவது, யோபு கர்த்தர் அனுமதிக்கிற நுகம், பாடுகள், உபத்திரம் இருக்கும். ஒரே நாள் சொத்து போச்சு, ஒரே நாள் பிள்ளைகள் போச்சு, ஒரே நாள் வியாதி, ஒரே நாள் மனைவி தூஷிக்கிறா, ஒரே நாள் நண்பர்கள் தூஷிக்கிறார்கள். அதான் ஒரே நாளில் கர்த்தர் இவ்வளவு தூஷிக்க அனுமதித்தாலோ ஆண்டவர் அதுக்கப்புறம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் தலை நிமிர பண்ணினா. இது கர்த்தர் அனுமதிக்கிற நுகம். சில நேரம் பிசாசு சில நுகத்துக்கு உட்படுத்துவான், சில நேரம் போராட்டத்துக்கு உட்படுத்துவான். இப்படி பல நுகங்கள், போராட்டங்கள்லாம் இருக்கிறது. நம்முடைய நுகம் ஆனால் முறியணும், அப்போதான் தலை நிமிர பண்ணுவா. அல்லேலூயா. சரி, எப்போ பிரதர் நுகம் முறியும்? எப்போ கர்த்தர் நம்ம முறிப்பா? ஓசியா 11:4 பாருங்க. ஓசியா 11:4 அவர் அன்பின் கயிறுகளினால் என்னை கட்டி இழுத்து, அப்படித்தானே இருக்கு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினால் நான் அவர்களை கட்டி இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர் போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்போ நுகம் முறியும்பா? நான் உன் பக்கம் சாஞ்சிட்டேன்னா உன் நுகம் முறிந்துரும். நுகம் முறிஞ்சிச்சுன்னா உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் சாயணும். ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் தெரியுமா? நல்ல பாட்டு. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அவர் நம்ம பக்கம் என்ன செய்யணும்? சகாயம். அவர் சாஞ்சிட்டார்னா நுகம் முறிஞ்சிரும். நுகம் முறிஞ்சிச்சுன்னா எழுந்து நிமிர்ந்து நடந்துடலாம், தலை நிமிர பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆமா, ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். அவர் சாயணுமே. சாயறதுக்கு என்ன செய்யணும் பாஸ்டர்? சங்கீதம் 40:1 இருக்கு. நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன். பாருங்களேன், உங்களுக்கு தெரியுது பாருங்க. கர்த்தருக்கு நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அமர்ந்திருப்பே
அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தி நேசிக்கிறே உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். அவர் என் பக்கம் சாய்ஞ்சிட்டா போதும், டப்பு டப்புன்னு எல்லாம் தெரிச்சிடும். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் சாயணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த நம்மளை போய் வேலை செய், சேர் எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, பைக் எடுத்துட்டு வா, கார் எடுத்துட்டு வா, இந்த கடைக்கு போயிட்டு வா, இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணு, நமக்கு ரொம்ப ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி. ஓன்னு செஞ்சிருவோம். கொஞ்சம் உட்காரு, எங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு போவாத, சும்மா உட்காரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிறதுலே டிஃபிகல்ட் என்ன தெரியுமா? சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்கிறீங்களா சும்மா இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு? வெரி டேஞ்சரஸ். சும்மாவே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அமைதியாக உட்காந்துட்டு காத்து பொறுமையாக காத்திருக்கிறதே பிரச்சனை. அதில் எப்படி காத்திருக்கணுமா? அப்பா பக்கத்தில் கேளுங்க, காத்திருக்கிறதே கஷ்டமாமே, பொறுமையாக வேற காத்திருக்கணுமாமே. முடியும்? கேளுங்க, முடியும். ஆனால் கர்த்தர் முடியும், கர்த்தராலே முடியும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவர் நம்ம காத்திருந்தா அவர் சாஞ்சிருவாரு, நுகம் முறிஞ்சிரும், நிமிர்ந்து நடந்துடலாம். ஆனால் நம்ம காத்திருக்கிற நேரத்தில் நம்ம எங்கேயாவது போய் சாஞ்சிடப்படாது. இல்லையா சொல்லுங்க. மிஸ்டர் ஆபிரகாம் இருக்கிறார்ல, தாத்தா ஆபிரகாம், நல்ல மனுஷன் பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறாரு. 13ஆம் அதிகாரத்தில் வடக்கப்பாரு, தெக்கப்பாரு, கிழக்கப்பாரு, மேற்கப்பாரு, நீ பார்க்குற பூமி முழுவதும் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன். சூப்பர் 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 சூப்பர். 15ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாரு. பயப்படாத, நான் உனக்கு கேடகு மகா பெரிய பலனுமா இருப்பேன். ஆபிரகாமே கூடாரத்திலிருந்து கையை பிடிச்சி இழுத்து வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், கடலின் மணலை உன்னால் என்ன கொடுமான எண்ணிப்பார், இவ்வளவா உன் சந்ததி ஆசிரிப்பேன். சூப்பர் 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 சூப்பர். 15 அதிகாரம் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டா. அப்படி 16ஆம் அதிகாரம் வந்த உடனே வீட்டில் ஒரு கிழவி இருந்துச்சு பாருங்க, பொல்லாத கிழவி. தோத்திரம். யாரு? எல்லாம் இங்கேருந்து சவுண்ட் அதிகமாக வருது. தோத்திரம். சாரா பாட்டி. இந்த பாட்டி செஞ்ச சேட்டையை பாருங்க. சைடாக ஒரு நியூஸு, மாமா ஆபிரகாம் அப்படின்னா, சொல்லுமா மாமா, ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம், ரொம்ப காத்திருந்துட்டோம், முடியலை. ஸோ வாட் யூ வாண்ட்? என்ன செய்யணும்? ஆகார். ஆபிரகாம் இப்படி திரும்பி பார்த்தார். சரி, வீட்டம்மா பேச்ச கேட்கணுமே. நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். பலருக்கு சில நல்ல மாப்பிள்ளைலாம் இருக்கிறீங்களா? ஹலோ. ஆபிரகாம் ஆகார் பக்கம் சாய்ந்தார். எங்க சாஞ்சாரு? ஆகார் பக்கம் சாஞ்சார். 15ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசியிருப்பார். ஆபிரகாம் கர்த்தரோடு பேசியிருப்பார். ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆபிரகாம் ஆகார், ஆகார் ஆபிரகாம், ஆபிரகாம் ஆகார், ஆகார் சாராள், சாராள் ஆகார், சாராள் ஆபிரகாம், ஆபிரகாம் சாராள். 16ஆம் அதிகாரம் முழுவதும் எங்கேயும் ஆண்டவர் வந்த மாதிரியே இருக்காது. 15 வரைக்கும் என் கூட பேசுனேன், என் சத்தத்துக்கு கொடுத்த. இப்போ சாராள் சத்தம், ஆகார் சத்தம், ஆபிரகாம் சத்தம், ஒரே மனுஷ சத்தம். இந்த சத்தம் முடிஞ்சது. 17ஆம் அதிகாரம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் 86 வயது ஆனபோது இஸ்மவேலை பெற்றான். 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. ஆபிரகாம் 99 வயது ஆனபோது கர்த்தர் ஆபிரகாம்
ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. 86 சொல்றாரு இஸ்மவேலை பெற்றான். அதுக்கடுத்து 99 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானா. அப்போ நான் நியர்லி 13 long years. What happened? 13 வருஷம் என்ன ஆச்சு? ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. எதனால? ஆபிரகாம் ஆகார் பக்கம் சாய்ந்ததுனால 13 வருஷம் நுகம். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒழுங்காருன்றார். ஏன்? சாஞ்ச பக்கம் சரியில்லை. இன்னைக்கு நாமும் காத்திருக்கிற நாட்களில் சாய்கிற பல இடம் வருகிறது. அவர் சாய்ந்து நுகம் முறியணும். ஆனால் அவர் சாய்றதுக்கு முன்னாடி நாம் சாய்கிற பல இடம் இருக்கிறது. ஒரு 5 வசனத்தை நான் வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். வேகமாக குறிச்சுக்கோங்க. இனிமே மின்னல் வேகத்தில் பிரசங்கம் போகும். 5 வசனம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சவுல் ஈட்டியிலே சாய்ந்து இருந்தான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே யோவாப் அப்சலோம் பக்கம் சாயாதவனா இருந்தும் அதோனியா பக்கம் சாய்ந்தான். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் பிள்ளைகள் 2 பேரும் வேதம் சொல்லுகிறது பொருள் ஆசையிலே சாய்ந்து போனார்கள் என்பதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 12, 16 வசனம், 24ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, ஆசா ஆரம்பத்தில் கர்த்தர் பக்கம் சாய்ந்தான், இடையிலே அசீரியர் பக்கம் சாய்ந்தான், முடிவிலே மருத்துவர் பக்கம் சாய்ந்து போனான். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, மேரோசை சபியுங்கள், சபிக்கவே சபியுங்கள், அவன் கர்த்தர் பட்சத்தில் யுத்தம் பண்ணாமல் சாயாமல் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். மேரோசை மாம்சம் அவனுக்கு விரோதமாக இருந்தது, மாம்ச பக்கம் சாய்ந்து போனான். 5 காரியம். அல்லேலூயா. முதல் சொன்ன 2 சாமுவேல் 1:6. சவுல் காத்திருக்க வேண்டிய காலத்தில் ஈட்டியிலே சாய்ந்தான். எங்க சாய்ந்தான் சொல்லுங்க? ஈட்டி. சவுல் கையில 24x7 என்னது? ஈட்டி. கையில ஈட்டியோடு தான் இருப்பாரு. கழுதையை தேடி போகும்போதும் கையில ஈட்டி, அபிஷேகம் பெற போகும்போதும் கையில ஈட்டி, அம்மோனியர்களை முரட்டும் போதும் கையில ஈட்டி, தீர்க்கதரிசி புத்தர்களோடு போய் தீர்க்க தரிசனம் உரைத்த போதும் கையில ஈட்டி, தாவீது அவனுக்கு விரோதமா நின்று அங்க கோலியாத்தை ஜெயிக்க போகும்போதும் கூட அந்த நேரத்தில் அவனுடைய ஆயுதங்களை கொடுத்து அது அபியாசம் அல்ல, அப்பையும் கையில ஈட்டியை கொடுத்து பார்த்தான். அதுக்கப்புறம் பொறாமை நாவி பிடித்த பின்பு தாவீதை 18 முறை மறைமுகமாய் 3 முறை அவன் அசனம் பண்ணி கொண்டிருந்து விருந்து அம்மாவை தோறும் பலி இருந்து பந்தி இருந்து பலி செலுத்துகிற காலத்தில் வீட்டில் சாப்பாடு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும் போதும் கையில ஈட்டி, தூங்கும் போதும் கையில ஈட்டி, தாவீதை விரட்டி கொண்டு போகும்போதும் ஆக்கிலா மேட்டில் சொல்லப்படுகிறது, தாவீது அங்கே ஒளிந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு இவன் புறப்பட்டு பின்பாக போய் தாவீது பின்பறமாய் வெளியே ஒரு இடத்திற்கு போனான். அப்பொழுதும் கையில ஈட்டி, கையில ஈட்டி, எப்பவும் ஈட்டி, எப்பவும் கையில ஈட்டி. சரங்கு வந்த கையும் செல்போன் இருக்கிற கையும். சார் நான் கிளம்புறேன் பாஸ்டர். சரங்கு பிடிச்சவங்க கையும் கையில செல்போன் இருக்கிறவங்க கையும் சும்மாவே இருக்காது. எப்பவும் 24x7 ஈட்டி. தாவீது செம்பெடுத்துட்டு தண்ணியோட போறாரு. எதுக்கு போறாரு? உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு வசனம் தெரியுது. அப்போ எதுக்கே உனக்கு ஈட்டி? நீ இங்கே தான் போறேன்னு தெரியுது, அப்போ எதுக்கு உனக்கு கையில் செல்போனு? சில ஆள் சரியான தேவையில்லாத இடத்துக்கு செல்போனை கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். ஈட்டி. தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் வந்து சொல்றான், ஏய் நீ தடியோட வருகிறதற்கு நான் என்ன நாயா? தாவீது சொன்ன வார்த்தை, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறா. நீ எதுல வர்ற?
பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிற. ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன். ஈட்டியோட வரல, ஏசப்பா நாமத்துல வர்றேன். நீ பட்டயத்தினால ஈட்டினால ரட்சிப்பு நினைக்கிற. தாவீது சொல்றான், ஈட்டியில ரட்சிப்பு இல்ல, கிருபை. எபேசியர் 2:5-9 வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, பெருமை பாராட்டது கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7 வசனத்தை வாசித்து பாருங்க. இலவசமான பாவ மன்னிப்பாகிய மீட்பு இந்த கிருபையினாலே கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எபேசியர் 3:7 வசனத்தை வாசித்து பாருங்க. பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபை என்னை பிரயாசப்பட வைத்தது. ரோமர் 15:13 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15:12-15 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் அளித்த கிருபையினால் இந்த கனமான சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. 2 கொரிந்தியர் 8 முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த கிருபை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தது கர்த்தருடைய கிருபை என்பதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:7-8 வசனங்களை வாசித்து பாருங்க. கிருபையினால் இந்த நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:7-9 வசனத்தை வாசித்து பாருங்க. என் பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை என்னை பலப்படுத்தியது என்பதாக. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நான் நிற்கிறதும் நான் நிர்மூலமாக இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. Everything grace. ஈட்டியல்ல, கிருபை. கிருபை. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கு ஒண்ணும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்னும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்னும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல கிருபைல அவ்வளோ பெரிய கிருபை. நிக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவை. பேசுறது கிருபை, ஆராதிக்கிறதுக்கு எல்லாமே. நான் கட்டின வீடு, நான் கட்டின குடும்பம், நான் தான் சம்பாதிக்கிறேன். கிருபை இல்ல. கைகளை உயர்த்துங்களேன்.
இருந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. கிருபை. நான் 1998 இதே மணலி திருவொற்றியூர் பகுதியில் வேலை பார்த்துருக்கேன். மணலியில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். எக்மோரில் தான் அந்த என் ஆஃபீஸ் உண்டு. 98 2000 வரைக்கும் இங்கே தான் வேலை பார்த்தேன். ஒரு நாள் ராயபுரத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பைக்கை பிடிங்கி வச்சுக்கிட்டு. இன்னைக்கு நான் இப்படிலாம் ட்ராவல் பண்ணி போகும்போது பழசை நினச்சி பார்த்தேன். எவ்வளோ கிருபை. 500 ரூபா சம்பளம் வாங்கின என்ன கம்பெனி கொடுத்தா. அந்த கம்பெனியும் இப்போ நீ அதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு என்ன 2021 வெளியே போகும், இனிமேல் என்னையே நீ சார்ந்துருன்னு சொல்லி கம்பெனியை மகன் கையில் கொடுக்க வச்சுட்டேன். இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை. கிருபை மட்டும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஈட்டியில் இல்லை, படிப்பில் கிடையாது. எனக்கு பைபிள் நாலேஜே கிடையாது. காலேஜ் போனேன்னு தான் உண்மை, படிச்சதெல்லாம் கிடையாது. எனக்கு ஞானமும் கிடையாது, எனக்கு பாடவும் தெரியாது, எனக்கு மியூசிக்கும் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உலகால் போட்டு நின்று காட்டோட்ட கிருபை. எப்பயுமே பிரசங்கம் பண்ணிட்டு என் ரூம்ல போய் முழங்கால் போட்டு அழுவேன். ஒரு நாள் உங்க மகிமையை மட்டும்தான் தொற்றக்கூடாது ஆண்டவரே, ஒரு நாளும் பெருமையோக்கு எதுவும் வந்துடக்கூடாது. என்னை பேச வைக்கிறது, என்னை பிரசங்கம் வைக்கிறது உண்டைக்கு. நேற்று பைபிள் வாசிட்டேன், இன்னைக்கு வாசிக்காம எனக்கு புரியவே புரியாது. பைபிள் வாசிச்சு 2-3 தடவை எத்தனையோ முறை வாசிட்டேன். முழங்காலே 18 முறை வாசித்திருக்கேன், ஆனாலும் புரியாது. கிருபை. நான் சுயம் வம்சத்துல சாயக்கூடாது. கிருபை. 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 ஈட்டில சாய்ந்திருக்கீங்களா? நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் உழைக்கிறேன், நான் தான் எல்லாம் செஞ்சுறேன். மனம் திரும்பிருங்க. உங்க நுகம் முடியாது, நிமிர்ந்தே நடக்க முடியாது. பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மங்களகரமான உத்தரவை தேவனே தருவாரே தவிர நான் அல்ல, தேவன். இந்த வெளிப்பாடு நான் தரேன்னீங்களா? அவர் தான் மங்களகரமான உத்தரவு உமக்கு தருவார். நான் அல்ல, ஈட்டி அல்ல, சுயம் அல்ல, படிப்பு அல்ல, மாம்சம் அல்ல, சம்பாத்தியம் அல்ல, கிருபை. கிருபை. வேகமா சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 8:3 சாமுவேலின் பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் பொருளாசையிலே சாய்ந்தார்கள். எதுல சாய்ந்தார்கள்? எதுல சாயக்கூடாது? பொருளாசை. பொருளாசையில சாய்ந்தார்கள். முடிஞ்சு போச்சு அவங்க லைஃப். நம்ம எங்க சாய்ஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு உலகம் எங்கும் ஒரு நூதன உபதேசம், கட்டுக்கதைகளும் கிளவி பேச்சுக்களும் மாயமான உபதேசங்களிலும் ஜனங்கள் சாய்ந்து போகிற, கேட்டுக்கு விரோதமான உபதேசங்களை பிரசங்கிக்கிற காலம். எப்ப பார்த்தாலும் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் தான், கிரேஸ் காஸ்பல்ங்கிற ஒரு பொய்யான உபதேசம். ஆசீர்வாதத்தை பத்தி இயேசு எங்கேயாவது பேசியிருக்காரா? அப்போஸ்தலனாகிய பவுல் 100 கோடிக்கு மேல சொத்து உள்ள ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொல்றார், நான் 8ஆம் நாள் விடுத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், ஆனால் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எங்கேயாவது ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசினாரா? அவர் கிருபை டீச்சிங் பண்ணாருன்னு ஒரு பொய்யான உபதேசம். வீடு தேவை, காரு தேவை, சுகமாக இருக்கணும், சஃபிஸ்கேட்டாக நல்ல சம்பத்தா சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஒரு சுகபோகமாக வாழணுன்றது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி சிம்பிளிசிட்டி, கிறிஸ்டியானிட்டி சின்சியாரிட்டி, கிறிஸ்டியானிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது 3 தான் கிறிஸ்தவம். எவ்வளோ சிம்பிளாக வாழணும். நம்ம பரிசுத்தவான்கள் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க.
இன்னைக்கு பல பிரதிஷ்டை சபைலாம் இன்னைக்கு பல மாதிரி போகுது. நீங்கள் யூடியூப்பில் கேட்க வேண்டிய உபதேசங்கள்லாம் கவனமாக இருக்கணும். உங்கள் தகப்பனார் கொடுக்குற உங்கள் உபதேசமே உங்கள் ஆத்மாவுக்கு போதுமானது. அதை சரியாக வாங்கிக்கோங்க, சரியாக கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆயுததாரியோன தான் முன்னாடி போனது போல தயவு செய்து சபை போக உங்களை கெஞ்சி கேட்குறேன். பல உபதேசம் வந்துருச்சு. சபையை காக்கிறது, விசுவாசிகளை காக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாடாக இருக்கிறது. பொருளாசிகளை சாய்ந்து நித்திய வீட்டை இழந்துடாதீங்க. உலக சிற்றின்பத்தில் சாஞ்சி பரலோக ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. எல்லாமே அழிஞ்சிரும். உலகத்தில் உள்ளவைகள் மீது நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு கூர்ந்தால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஏன்னால் உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்பாக என்னை பகைத்திருக்கிறது. உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளலையா? நீங்க தான் கரெக்ட் பர்சன். அல்லேலூயா. உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகையாளி என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:18-19 சொல்லுகிறது, இவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன். மீண்டும் உங்களுக்கு கண்ணீரோடு சொல்லுகிறேன், இவர்களுடைய முடிவு அழிவு, இவருடைய தேவன் வயிறு. இவர்கள் எப்பொழுதும் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம் என்று நாளைக்காக கவலைப்படுகிற கூட்டம். நம்முடைய வேலை நாளைய தினத்துக்காக அல்ல. அண்ணன் பாடு அண்ணன்றைக்கு போவதும். சாலமோன் முதலான மகிமையினாலே மூடி இருக்கிறவர். காகத்தின் புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க. விதைக்கிறதும் மறுக்கிறதும் நூற்கிறதும் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல. சாலமோன் முதலான அந்த மகிமையில கர்த்தருக்கு கொடுத்தார். கம்பேர் பண்றார் சாலமோனின் மகிமை எப்படி இருந்தது? ஒரு மாதத்துக்கு ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு மணியக்காரன் விதம் 12 மாதத்துக்கு 12 டெப்டி கலெக்டர் சாலமோனுக்கு இருந்தார்கள். அப்படிப்பட்ட சாலமோனுக்கு இருந்த மகிமையில ஒரு துளி கூட நான் இந்த புல்லுக்கும் காகத்துக்கும் போஷிக்கிறதுக்கு வர முடியாது. அதை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி நடத்துவார்? அஞ்ஞானிகள் இதை தேடி நாடுவார்கள். 1 தீமோத்தேயு 4:10 தேமாய் பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். உலக ஆசையை வச்சுட்டு போயிடாதீங்க. உலகம் இதெல்லாம் தேவை, ஏசப்பா தருவார். அது பின்னாடி ஓடிராதீங்க. அல்லேலூயா, ஆமென். 1 ராஜாக்கள் 2:28 யோவாப் அப்சலோம் பக்கம் சாயாதவனா இருந்தோம், அதோனியா பக்கம் சாய்ந்தான். அப்சலோம் யாரு? தாவீதுனுடைய பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. தாவீதே எருசலேம் விட்டு துரத்தின ஆளு. ஆசாரியனாகிய அகிதோவை தன் கூட வச்சுக்கிட்டவன். அகித்தோப்பேலின் ஆலோசனை அகித்தோப்பேலை கூட வச்சுக்கிட்டவன். பல காரியங்களை கூட வச்சுக்கிட்டவன் அப்சலோம். தாவீதையை விரட்டி அடிச்சவன் ஒரு ஆள் பாருங்க. அப்படிப்பட்ட ஆளு இயேசுவுக்கு ஒப்பிட்டு பழுது ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் கூட யோவாப் கூட சேரல. ஆனா அதோனியா 50 ஆட்களை தான் சேர்த்து வச்சிருந்தான். 50 காலாட்களோட தான் முன்னாடி ஓடினான். நான் ராஜாவாவேன் எக்கால ஊதினான். சின்ன ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். பெரிய தப்பு கூட சில நேரம் நம்ம பண்ண மாட்டோம். சின்ன தவறுல போய் சாய்ந்து விடுவோம் சில நேரம். பெருசு கூட இல்ல. யோவாப் எப்படிப்பட்ட ஆளு? யோவாப் யோசிச்சு பாருங்க. யோவாப் எப்படிப்பட்ட ஆளு? தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்துல அங்க சேனையில முன்னாடி நின்ன ஒருத்தன். தாவீது சியோனில் வாசம் பண்ண விரும்பின போது, சுத்தியும் அடைக்கப்பட்டிருந்த போது, சாலகத்துல சாக்கடையில உளுந்து உள்ள போய் சியோனில் இருக்கிற குருடரையும் சப்பானியும் முறியடித்து சியோனில தாவீதை உட்கார வச்சாலு. ஜெயம் கிடைச்சு யுத்தத்துல பண்ண போது கூட ஜெயதுனி கொடுக்காம தாவீது வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு தாவீது வந்ததுக்கு அப்புறம் ஜெயதுனி கொடுத்த அவன் யோவா. அப்படிப்பட்டவங்க. ஆனா அப்சலோம் பக்கம் சாயல, அதோனியா பக்கம் சாஞ்சிட்டான். சின்ன ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். உங்களுக்கு தெரியுமா? 2 சாமுவேலின் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு. 1 நாளாம் 12ஆம் அதிகாரத்துலலாம் இருக்கு. நீங்க பராக்கிரமசாலின் பட்டியல் இருக்கு. ஏறக்குறைய 3,24,000 சொச்ச பேர் இருக்காங்க. அதுல யோவா பேர் இல்லவே இல்லை. எனக்கு அதை வாசிச்சு பார்த்துருக்கேன். அத்தனை பேர் இருக்காங்க பராக்கிரமசாலி பட்டியலில். அந்நியனியாய் புறப்பட்டவர்கள், வலது இடது கையை மாட்டமுடையவர்கள், வில்லம்பு ஏகிறவர்கள், பரிசையிட்டு பிடிக்கிறவர்கள், சிங்கமுகம் போன்றவர்கள், வெளிமானின் வேகத்தை போல ஓடுகிறவர்கள், காலகாலத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், காலகாலத்துக்கு ஆலோசனை கேட்கிறவர்கள் எல்லாம் இருக்காங்க. தேடி தேடி பார்க்க யோவாப்பா காணோம். எங்கப்பா போயிட்ட? ஆரம்பத்தில் கரெக்டா இருந்தேன். சின்ன பெரிய விஷயத்துல கூட சிக்கல. சின்ன விஷயத்துல கடைசியில் பராக்கிரமசாலி பட்டியலில் எல்லாம் போயிட்டியே.
ஒரு சின்ன செத்த தைலத்தை நாரி போக பண்ணும். ஒரு சின்ன மதியினம் நம்முடைய வாழ்க்கையே முடிச்சிடும். ஒரு சின்ன நாவு சரீரத்தை முழுவதும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கெடுத்து விடும். சின்ன விஷயம் சில நேரம் நம்மளை நார பண்ணிடும். சின்ன விஷயம் சில நேரம் நம்முடைய பரலோகராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகாது. பட்டியலிருந்து இழந்து போவோம். 1 நாளாம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசா ஆரம்பத்தில் கர்த்தரோடு இருந்தான், இடையில அசீரியரோடு சேர்ந்தான், மருத்துவத்தில் வியாதியில் மருத்துவர் பக்கம் சாஞ்சான். ஆரம்பத்தில் பல பேர் கர்த்தர் கர்த்தருங்கிறாங்க, இடையில கொஞ்சம் மாம்சம் ஒட்டுது, கடைசியில் உலக பின்னாடி சாஞ்சிடறாங்க. ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற ஆள் கடைசியில் இருங்க, ஆரம்ப அற்பமாக இருக்கலாம், முடிவு தான் சம்பூர்ணமாக இருக்கணும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மேரோசை சபியுங்கள், சபிக்கவே சபியுங்கள். அவன் கர்த்தருக்கு பச்சமா இல்லாமல் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தான், கர்த்தர் பக்கம் சாரலை. மேரோஸ் யாரு? யோசுவா 12ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, யோசுவா யுத்தத்தில் ஜெயித்த 7 ஜாதி 31 ராஜாக்களில் ஒருத்தன் பேர் தான் மேரோஸ். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21லேருந்து 32 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 31 மாம்ச சுபாவம் அதில் இருக்குது. அந்த 31 மாம்ச சுபாவமும் நம்ம மேலே சாஞ்சிடக்கூடாது, நம்ம அது மேலே சாஞ்சிடக்கூடாது, மேற்கொள்ளணும். கர்த்தர் என் பக்கம் சாயட்டும், காத்திருப்பேன். கண்களை மூடுவோம். Glory to Jesus. இயேசுவே கிருபை தாங்கப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு எங்க மேல சாயிட்டு, எங்க மேல எங்க பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னா நுகம் முறிஞ்சு நாங்க நிமிர்ந்து நடப்போமே. காத்திருப்போம், அமர்ந்திருப்போம், பொறுமையா இருப்போம். உங்க நிழலிலே வாஞ்சையா அமர்கிறே, உங்க நிழலிலே வாஞ்சையா அமர்கிறே. என் ஆத்ம நேசரே, எங்கேதி ஊரின் மருதோன்றி பூங்கொத்து இன்பமானவர், சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரமே, உங்க நிழலிலே வாஞ்சையா அமர்கிறே, உங்க நிழலிலே வாஞ்சையா அமர்கிறே, உங்க நிழலிலே வாஞ்சையா அமர்கிறே, உங்க நிழலிலே வாஞ்சையா